கிரேட் கம்பேக் பை சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ODI லாஸ். ஸோ செகண்ட் ODIயில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில். அண்ட் டோனி டி சோர்சி அவரோட மேடின் ODI 100 அடிச்சிட்டாரு. அண்ட் நாண்டே ட்ரீ பர்கர் வேற லெவலில் bowling போட்டாருங்க. நல்ல ஒரு ஸ்விங் இருந்துச்சு. இந்த கண்டிஷன்ஸ் அவருக்கு ரொம்பவே சூட் ஆச்சு, அதனால சூப்பராக போட்டார். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்டிங் பேட்டிங் எஃபர்ட் எக்ஸப்ட் ஃப்ரம் சாய் சுதர்ஷன் அண்ட் KL ராகுல். சாய் சுதர்ஷன் பேக் டு பேக் 50s அடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிருக்கலாம், பட் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால அவுட் ஆயிட்டாரு. அண்ட் KL ராகுல் டெஃபினட்டாக ஸ்டே பண்ணி ஃபுல் 50 ஓவர்ஸ் விளையாடி இருக்கணும். தப்பான டைமில் அவுட் ஆனதுனால இந்தியா அந்தரத்தில் தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் 211 கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில். ஸோ சீரிஸ் 1 ஆல் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஃபைனல் வந்து எப்படி அமைய போகுதுன்றதை பற்றி தெரியல, பட் இந்த மேட்சை பற்றி நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க உள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா இந்த செகண்ட் ODI 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் ODI எங்கே நடந்துச்சுன்னா போர்ட் எலிசபெத். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கல் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்ஸாக இருந்துச்சு. அந்த பவுன்ஸ் இருந்தது, அந்த ஸ்விங் இருந்துச்சு, டெரிஃபிக்காக இருந்தது. ஸோ இனிஷியலாக சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி அதுக்கு தான் bowling எடுத்தாங்க. அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் நல்ல ஒரு ஸ்ட்ரைட் டிரைவில் ஸ்டார்ட் பண்ணார். பட் ஒன்ஸ் அகெயின் அந்த ஸ்விங்கிங் பாலில் அவுட் ஆயிடுறாரு LBW. இது கான்ஸ்டன்ட்டாக ஆகிட்டு வராரு. ஐ திங்க் ஹி ஹேஸ் டு ஒர்க் சோ மெனி திங்ஸ். ஏன்னா அவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ அவர் யூஸ் பண்ணுறாரோ அப்போ தான் அவருக்கு 11ல் சான்ஸ் கிடைக்கும். இல்லைனா நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில். அண்ட் திலக் வர்மா ஒன்ஸ் அகேன் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாரு தான் சொல்ல முடியும். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை அட்லீஸ்ட் முடிஞ்சவருக்கும் யூஸ் பண்ண பார்க்கணும். ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர்ன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம், அவர் ஸ்பின் போடுவாருன்ட்டு. ஸோ அதனால் டெஃபினட்டாக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சவருக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல நாக் விளையாடியே ஆகணும் சீக்கிரமாக. அண்ட் டெஃபினட்டாக சாய் சுதர்ஷன் நம்ம பாராட்டியே ஆகணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மனுஷங்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்குது விளையாடும் போது சீரியஸாகவே. அதாவது கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக விளாட்னாரு. நல்ல ஒரு டெக்னிக் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால அவுட் ஆகிட்டார் 62ல். இல்லைனா டெஃபினட்டாக நின்று ஒரு 100 அடிச்சிருப்பாரு. அண்ட் எஸ் அவர் அவுட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இந்தியா. அண்ட் சஞ்சு சாம்சன் வந்தார். ஸோ சாம்சன் கிட்ட நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது மெயினாக ODI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் அகெயின் டிசப்பாயின்மெண்ட். அதாவது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஆர்டினரி கேஷுவல் ஷாட்டு, இன்சைட் எட்ஜ் போல்டு. ஸோ இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அண்ட் ஒரு பக்கம் KL ராகுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தாருங்க. அதாவது இனிஷியலாக ஒரு 10-12 பாலுக்கு அவர் ஒரு ரன் தான் இருந்தார். அதுக்கப்புறம் செட் ஆகிட்டு நல்ல ஷாட்ஸ் விளாண்டாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கு கன்ஃபார்ம் 100டா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அவரும் சாய் சுதர்ஷனும் சேர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் போகிறவருக்கும் எல்லாமே சூப்பராக இருந்தது. எப்போ சாய் சுதர்ஷன் அவுட் ஆனாரோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக அந்த பேட்டிங் லைனப். அண்ட் தப்பான டைமில் ஒரு 36th ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா KL ராகுல் அவுட் ஆயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அந்த ஷாட் போயிருக்க வேணாம். ஏன்னா பிச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்குது. நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து நார்மலாக சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரூ த லைன் ஒரு மாதிரி கட் ஷாட்டாக இருக்கட்டும் எதாவது போகலாம். ஏன்னா பால் அந்த அளவுக்கு எழும்பாது, ஒரு லெவல் கிரவுண்ட் லெவலுக்குள்ளே போயிடும். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி சில இந்த மாதிரி ஹார்ட் ட்ராக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக அப்படி தூக்கி விட்டிங்கனாலே, கட் பண்ணினாலும் சரி, கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டாலே அந்த ஏரில் போக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அந்த ஷாட் பார்த்து ஆடி இருக்கலாம் பாயிண்டில் KL ராகுல். பட் அவர் அவுட் ஆகும்போது தெரிஞ்சது ஓகே மேட்ரு ஓவர்னு. அண்ட் ரிங்கு சிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். பட் ரொம்ப அவர் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக மகாராஜா ஒரு ஃப்ளிக்கார்ட போய் ஸ்டம்பிங் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஆக்சுவலாக இந்தியாவுக்கு. ஸோ ஓவரால் ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் KL ராகுல் அவுட் ஆனோடனே அண்ட் 212 தான் மேக்ஸிமம் அடிக்க முடிஞ்சது. அதுவும் லோவர் ஆர்டரில் அவிஷ் கான், ஹர்ஷதீப் சிங் எல்லாமே சும்மா அப்படி சுற்றி ஒரு 6 அடிச்சதுனால 212 வந்தது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா போலிங்கில் நாண்டே ட்ரீ பர்கர் செம்மையாக போட்டாருங்க அந்த போலர். IPL வந்து ஆக்சுவலாக அவர் 7 எடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் அவர்கிட்ட நல்ல அந்த ஒரு ஸ்விங் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அவர் இந்த மேட்ச்சில் அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணார். அண்ட் இந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா 2 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலக்வாயாவும் ஷம்சியும் விளாடல. ஃபிலக்வாயா ஏதோ இன்ஜுரின்னு நினைக்கிறேன். கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஷம்சியை விளாடல. ஸோ பூரன் ஹென்ட்ரிக்ஸ் எப்படியோ இங்கேருந்து கேப் டவுன்லேருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அவரும் சூப்பராக போட்டார். அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸ் அவரும் ஆக்சுவலாக டீசெண்டாக போட்டார். ஸோ எல்லாமே ஒரு இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் எல்லாமே நல்லா போட்டாங்க. பர்கர் ஸ்பெசிஃபிக்காக சூப்பராக போட்டார். ஸோ 213 ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிச்சுது. அண்ட் கரெக்டாக அந்த டைமில் தான் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆனாங்க. அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்தியன் போலர்ஸ் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் நல்லா போட்டாங்க. ஆக்சுவலாக ருத்ராஜ் வந்து கேட்ச் விட்டார். அதே 2வது கேட்ச் இந்த சீரீஸில் ருத்ராஜ் விடுறது செகண்ட் ஸ்லிப்பில். இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த ODI சீரிஸ் அவருக்கு வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அண்ட் ஆஸ் அ ஃபீல்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ருத்ராஜ் மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஸ்ட்ராங் பர்சன். பட் அவர் பேட்டிங்கில் ஃபெயிலியர் ஆகிறது ஓகே, பட் நம்ம எல்லா இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. அவர் ஃபஸ்ட் ODIயிலும் ஒரு கேட்ச் விட்டார். இந்த ODIயிலும் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸோட எட்ஜு அது ஈஸி கேட்ச், அதை விட்டார். அதை பிடிச்சிருந்தா அப்போவே சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ஒரு 2-3 விக்கெட் எடுத்திருந்தா ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் சவுத் ஆஃப்ரிக்கா ஜென்ரலாகவே டாப் 3 டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் தான் சொல்ல முடியும். அது ஹென்ட்ரிக்ஸ் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணி ஒரு 50 போட்டார். பட் ஹியூஜ் கிரெடிட் டு டோனி டி சோர்சி. அவரோட மேடின் ODI 100 இந்தியாவோட அடிச்சிருக்காரு. 119 ரன்ஸ் கிட்டத்தட்ட. அண்ட் ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸுங்க. ஏன்னா
நல்ல ஒரு பிளேயர் பீங் லெஃப்ட் ஹேண்டர். ஃபர்ஸ்ட் ஓடிஐலே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சது எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரகிள் ஆகும்போது இவர் மட்டும் ஒரு மாதிரி சிப் பண்ணி சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். ஒரு நல்ல டேலண்ட் கிடச்சிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. இவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்றதான் பார்க்கணும். இஸ் அ வெரி குட் ஃபிட் ஃபார் ஓடிஐ, அது இன்னும் கிளியராக தெரியுது. அண்ட் டெஸ்ட் மேட்சஸும் அவர் விளையாடிட்டு இருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. மேபி அதுலேயும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு டோனி டிசோர்சியை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இஸ் அ பர்ஃபெக்ட் ஓடிஐ பிளேயர். அதுவும் பீங் லெஃப்ட் ஹேண்டர். இப்போ குவிண்டன் டி காக் வேறு ரிட்டையர் ஆனதுனால சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்ட் ஓப்பனர் கிடச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ ஹோப் ஹீ வில் பிளே இன் ஆல் கண்டிஷன்ஸ். எல்லா கண்டிஷன்ஸும் விளாட்ற மாதிரி தான் தெரியுது அவரோட பேட்டிங் பார்க்கும்போது. ஸோ ஹியூஜ் சல்யூட் டு ஹிம். மேட்ச் வினிங் இன்னிங்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் லோவர் ஆர்டரில் வேண்டர்சன் வந்தார். வேண்டர்சன் வந்து ஒரு 36 அடிச்சார். அண்ட் ரிங்கு சிங் வந்து அவரோட முதல் ஓடிஐ விக்கெட் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக என்ன பண்ணார்னா, கேஎல் ராகுல் எப்படி மேட்ச் தோக்க தான் போகிறோம், இந்த திலக் வர்மா ஒரு ஓவர் போடு, ரிங்கு சிங் ஒரு ஓவர் போடு, சாய் சுதர்ஷன் கூட ஒரு ஓவர் கொடுத்தாரு. அது பார்த்தீங்கன்னா அந்த 6 வின்னிங் ஷாட் அடிச்சார் பார்த்தீங்களா டோனி டிசோர்சி. அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் கேட்ச் பிடிச்சிட்டு போய் 6 லைன் வெளில விட்டார். இல்லைனா இன்னொரு விக்கெட்டாவது கிடச்சிருக்கும். சாய் சுதர்ஷனுக்கும் முதல் விக்கெட் கிடச்சிருக்கும். பட் நெவர் த லெஸ் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹிக்கப்ஸ் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம கண்டிஷன்ஸ் விளாட்றது வேறு மாதிரி. அண்ட் ஃபஸ்ட் ஓடியை நம்ம வின் பண்ணோம். இப்போ செகண்ட் ஓடியை சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி சீரிஸ் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ டிசைடர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன் இந்தியா தோத்தாங்க, இந்தியா என்ன மாதிரி பண்ணியிருந்தா இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இந்த பிளேயர்ஸ்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பாயிண்ட்லாம் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மெயின் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்